லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம கொஸ்டின் நம்பர் 10 வரைக்கும் முடிச்சோம். இப்போ அடுத்த ஒன் வேர்டு பார்த்தீங்கன்னா 11th ஒன் வேர்டு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் கேஏ மைனஸ் 5i இஸ் ஈக்குவல் டு ஓ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துரும். இஸ் கால்ட் அஸ் ஓ மேட்ரிக்ஸ், இஸ் கால்ட் அஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ் அர்த்தம். தென் த வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்டிருக்காங்க. அப்படி என்ன பண்ண போறேன்? ஸோ கொடுத்த இந்த ஈக்குவேஷனை நான் மாத்திக்கிறேன். ஏ ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா ஏ மேட்ரிக்ஸ் இன்டு ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் மைனஸ் கே இன்டு ஏ மைனஸ் 5i இஸ் ஈக்குவல் டு ஓ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். சரிங்களா? அப்போ ஏ மேட்ரிக்ஸ் நம்ம என்ன ரெண்டு வாட்டி எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாமா? என்ன இருக்குது? 1 3 3 4 எழுதுங்க. ஸோ மறுபடியும் அதே ஏ மேட்ரிக்ஸ் திரும்ப எழுத போறேன். 1 3 3 4 எழுதியாச்சு. சரிங்களா? ஸோ மைனஸ் கே இன்டு ஏ மேட்ரிக்ஸோட ஆன்சர் 1 3 3 4 எழுதியாச்சு. அடுத்து மைனஸ் 5 இன்டு I matrix is called as identity matrix. இங்க 2x2 இருக்கிறதுனால இது 1 0 0 1 எழுதணும். ஸோ ஈக்குவல் டு இங்க வலது பக்கத்துல ஓ அப்படிங்கிறது ஜீரோ மேட்ரிக்ஸை மீன் பண்ணுது. இந்த ஜீரோ மேட்ரிக்ஸ்ங்கிறது இங்க 2x2 ஆர்டர் இருக்கிறதுனால ஸோ நமக்கு 2 ரோ 2 காலம் கொண்ட ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே தானேம்மா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சாமா? அப்ப என்ன பண்ணியாச்சு? அந்த கிவன் மேட்ரிக்ஸ் எழுதி நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு கே தானே வேணும். அப்ப இந்த கே வேணும்னா நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் நம்ம சூஸ் பண்ணா போதும். ஒன் செகண்ட்மா, இந்த வாய்ஸ் ஸ்கிரீன்ல இருக்குதாம்மா? என்னுடைய வாய்ஸ் ஸ்கிரீனா இல்லையாம்மா? இப்ப எப்படிமா ஸ்கிரீனா இருக்குதா இல்லையாம்மா? என்னுடைய வாய்ஸ் ஸ்கிரீனா இல்லையாம்மா? இப்போ எப்படிமா இருக்குது? இப்போ ஓகேவா? நவ் இப்போ எப்படி இருக்குதுமா? ஆடியோ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், கிளீனா தான் இருக்குது. இங்க எப்படிமா இருக்குது ஆடியோ? பிரேக் ஆகுதா? இப்போ ஓகேவாமா? ஒன் செகண்ட்மா. இப்போ எப்படிமா கேக்குது? பிரேக் ஆகாம கேக்குதா? ஆடியோ எப்படிமா இருக்குது? இங்க பேச சொல்ல கரெக்டா அந்த மைக்லாம் கரெக்டா வருதுமா? ஒர்க் ஆகுதுமா? அதான் கேட்குறேன். பிரேக் ஆகுதா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா அல்ல இந்த இன்னும் பிரேக் தான் ஆகுதாமா? வாய்ஸ் கிளியரா இல்லையா? வாய்ஸ் கிளியரா இருக்குதா இல்லையாமா? வாய்ஸ் கிளியரா இல்லை. எஸ் சார். இப்போ ஒரு வாட்டி நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணி வரீங்களாமா? டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வரீங்களா? டிஸ்கனெக்ட் பண்ணி இதுல ஜாயின் பண்ணுங்கம்மா, நான் வெயிட் பண்றேன். ஓகேவாமா? ஓகே ஓகேம்மா, ஃபைன். அப்ப இங்க என்ன பண்ண போறோம்னா ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 + 9 வரும். ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம். ஸோ 3 + ஸோ 3 4s are 12. அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 3 + நமக்கு 12 வரும். ஸோ நமக்கு செகண்ட் ரோ செகண்ட் காலம் 9 + 16. சரியாமா? ஸோ மைனஸ் வெளியே வச்சுங்க, கே மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கம்மா. ஸோ கே மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு கே இங்க ஒரு 3k, ஸோ இங்க ஒரு 3k, இங்க நமக்கு 4kன்னு வரும். சரியாமா? ஸோ அடுத்து மைனஸ் வச்சுங்க, 5 கொண்டு உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்கம்மா. 5 ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 5 0 0 5ன்னு வரும். ஸோ ஈக்குவல் டு ரைட் சைடு என்ன இருக்குன்னா 0 0 0 0 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது. சரியாமா? இப்போ என்ன பண்ண போறேன்? எனக்கு கேவோடைய வேல்யூ வேணும். அதனால என்ன பண்றேன்? நான் கே எங்க இருக்கு அதை வந்து ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ கே வந்து இங்க 4 எலமெண்ட்ல இருக்குது. நான் சிம்பிளா என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேமா? ஸோ இங்க உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அடுத்து இங்க உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அடுத்து இங்க உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ ஈக்குவல் டு இங்க உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட், எல்லா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் உங்களுக்கு 10மா. சரியாமா? அடுத்து இங்க கே இருக்குது, முன்னால மைனஸ், அப்ப ஆன்சர் மைனஸ் கேன்னு போட்டுங்கம்மா. இங்க 5 இருக்குது, முன்னால மைனஸ், அப்ப ஆன்சர் -5ன்னு போடுங்கம்மா. ஸோ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0. ஸோ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0. ஸோ கே ரைட் சைடு கொண்டு வந்தா பிளஸ்ஸா மாறிடும். அப்போ 10லேருந்து 5 போச்சுன்னா 5 இஸ் ஈக்குவல் டு கே. therefore கே உடைய ஆன்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கே உடைய ஆன்சர் என்னவா இருப்பாங்க? 5ஆ இருப்பாங்க. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். புரியுதாமா?
கொஸ்டின் நம்பர் 11 புரிஞ்சுச்சாமா? கொஸ்டின் நம்பர் 11 புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகேம்மா, எழுதிக்கிங்கம்மா. எழுதிக்கிங்க. என்ன டவுட் இருக்குதாமா? இதுல எதுவும் டவுட் இருக்குதாமா? நோ, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ்மா. நீங்க எழுதி முடிச்சவங்க மெசேஜ் போடுங்க, ஸ்டார்ட் பண்ணி அடுத்த சம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எழுதி முடிச்சோன்னா எஸ் சார் மட்டும் போடுங்க, நான் அடுத்த சம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டன், ஓகே, அல்ஹம்துலில்லாஹ்மா. நெக்ஸ்ட் சம், கொஸ்டின் நம்பர் 12மா. ஸோ கொஸ்டின் நம்பர் 12 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12 ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரீட் பண்ணி பாருங்க. ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, ஸோ இந்த ஏ மேட்ரிக்ஸ் இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு கொடுத்தாச்சுமா. இது என்ன மேட்ரிக்ஸா? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு then the value of, ஸோ அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ given the matrix is skew symmetric matrix. அப்போ skew symmetric matrixனா அதுக்கான கண்டிஷன் A transpose is equal to minus A அப்படின்னு படிச்சு ஞாபகம் இருக்குதாமா? ஸோ முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சம்ல நான் என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ A transpose equal to minus Aனா அதுக்கு என்ன பேரு, நமக்கு skew symmetric matrix. இப்போ இந்த கொடுத்த A அந்த மேட்ரிக்ஸை நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கம்மா. ரோ ஃபுல்லும் காலம் பார்த்துங்க. A Z -1 B 0 5 அடுத்து 1 அடுத்து -5 0. சரியாமா? அப்போ என்ன பண்ணியாச்சு, ஏ மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஏ அப்படிங்கிறது மைனஸாக இருக்கணுமா, இந்த எல்லா இதையும் மைனஸாக மல்டிப்ளை பண்ணிடுங்கம்மா. ஸோ எல்லா இதையும் மைனஸாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -A -C +1. அடுத்த செகண்ட் ரோ மைனஸாக மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ -B 0 -5. ஸோ க்கு வந்து ப்ளஸும் போடலாம் மைனஸும் போடலாம், நான் ப்ளஸும் போட்டேன். அடுத்து மூணாவது ரோ -1 5 0. அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த கண்டிஷன் படி எழுதியாச்சு. எனக்கு ஏபிசி இருந்தால் தான் வேல்யூ அப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த ரெண்டுமே ஈக்குவல் மேட்ரிக்ஸ். நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் பண்றேன். அப்போ A is equal to -A அப்படின்னா ஸோ ஏ இங்க கொடுங்க. அப்போ 2A is equal to 0. அப்போ ஏவோட ஆன்சர் என்னவா தான் இருக்கும், நமக்கு 0வா தான் இருக்கும். அப்போ ஏங்கிறது ரிசல்ட் கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. அடுத்து பிங்கிறது ஈக்குவல் பண்ணுமா. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு இங்க யார் இருக்காங்க, செகண்ட் எலிமெண்ட். ஸோ -C இருக்காங்க. பிக்கு பதில் என்ன பண்ணலாம், நீங்க வந்து -C என்ன பண்ணலாம், நீங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிக்கு வந்து நான் என்ன பண்ணலாம், -C என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரியாமா? ஒன்ஸ் அகெயின் +5. வாட் இஸ் த +5? A23 வந்து +5 கிடையாதா? அதாவது 2 3 அப்படிங்கிறது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், சாரி செகண்ட் ரோ தேர்ட் காலம். சாரி இந்த இடத்துலயா இங்க வச்சு சொல்றீங்களா? நம்ம இது மைனஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கோம்லம்மா. இந்த இடத்துல இந்த ரைட் சைட்ல நம்ம மைனஸால மல்டிப்ளை பண்ணிருக்கோமா இல்லையா? இந்த கண்டிஷன்மா A transpose equal to A trans, ஓகே தானேம்மா? மைனஸால மல்டிப்ளை பண்ணிருக்கோம், வெறும் ஏன்னு போடல. இந்த கண்டிஷன் இந்த பாக்ஸ்ல போட்டுக்க பாருங்க, A transpose equal to -A, அந்த கான்செப்ட் படி பண்ணுங்க. சரியாமா? அப்ப இந்த இடத்துல B அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், -Cன்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல வலது பக்கத்துல வந்துச்சுன்னா +C மாறும். அப்போ B + C ஈக்குவல் டு வாட் இஸ் ஆன்சர், நம்ம 0ன்னு சொல்லலாமா? B + C ஈக்குவல் வாட் இஸ் ஆன்சர், நம்ம 0ன்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், நமக்கு இந்த ரிசல்ட் தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ரிசல்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்க. நமக்கு 2A - B + C இஸ் ஈக்குவல் டு, ஸோ 2க்கு 2 போடுங்கம்மா. ஏவோட ஆன்சர் யாரு, இங்க 0ன்னு போட்டுருங்க, மைனஸ்க்கு மைனஸ். B + C, ஸோ B + C யோட ஆன்சர் யாருமா, 0ன்னு போடுங்க. அப்போ 2 into any value, ஸோ 0 into any value ஆன்சர் என்னமா 0, இங்க ஒரு 0. அப்போ 0 - 0 ஆன்சர் 0. அப்போ நமக்கு ஏ தான் ரைட்டான ஆன்சர். புரியுதா பாருங்கம்மா? ஏ தான் ரைட்டான ஆன்சர்மா. சம் புரியுதாமா? அந்த ஃபார்முலா அப்படி போடணுமா. ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா A transpose equal to -A. சம் புரியுதாமா? டவுட் இருக்குதாமா?
ஓகே 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 நெக்ஸ்ட் சம் போலாமா? எழுதிட்டீங்களா? ஓகேம்மா ஃபைன். நெக்ஸ்ட் சம் பாருங்கம்மா. கொஸ்டின் நம்பர் 13மா. கொஸ்டின் நம்பர் 13. ஸோ 13 சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ் 13வது கொஸ்டின்ல if A is a square matrix of order 3. சரிங்களாமா? ஸோ A அப்படிங்கிற ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் வந்து முக்கியமானது, பின்னால தேவைப்படும். ஆர்டர் வந்து 3. ஸோ அப்போ இந்த ஆர்டரை எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா n சொல்லுவாங்க. ஸோ ஆர்டர் எப்படின்னு சொல்லுவாங்க, என்னமா n சொல்லுவாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ டிட்டர்மினன்ட் அட் ஜி ஏ இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு கொடுத்தாச்சுமா. இப்போ என்ன கேட்டிருக்கான்? ஏ டிட்டர்மினன்ட் ஏ டிரான்ஸ்போஸ் இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்கம்மா. இப்போ கேட்டது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் உடைய வேல்யூ என்ன. இப்போ நமக்கு இந்த டிட்டர்மினன்ட் அட்ஜி ஏவை டிட்டர்மினன்ட் ஏ கூட லிங்க் பண்ணதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குதுமா. என்ன ஃபார்முலா பாருங்க. ஸோ டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா வரும்னா டிட்டர்மினன்ட் ஏ பவர் n மைனஸ் 1 இப்படிங்கிற ஃபார்முலாக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப என்ன பண்றேன், இந்த டிட்டர்மினன்ட் அட்ஜி ஏக்கு பதிலாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். டிட்டர்மினன்ட் ஏ பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு 8 போடலாமா? இப்போ இந்த டிட்டர்மினன்ட் ஏ நமக்கு தெரியாது, டிட்டர்மினன்ட் ஏன்னு வச்சுக்கோங்க. அடுத்து n. ஸோ என்னங்கிறது யார் சொன்னா ஆர்டர், அப்படிதானே 3. அப்போ என்னங்கிறது 3னா 3ல இருந்து 1 கழிச்சு அங்க 2 வந்துருமாமா. ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ஆன்சர், நமக்கு 8 வரும். சரிதானமா? ஸோ 2 ஓட ஆன்சர் என்னமா வருது, அங்க 8 வருது. அப்போ இந்த ஸ்கொயர் இங்க வந்தா மீதி எப்படி எழுதலாம்? டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 8. அப்போ ரூட் ஆஃப் 8 ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 3 2 பேருக்கு நமக்கு 8 வருமா. அப்போ டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்க, அப்போ ரூட்டுக்குள்ள 2 நம்பர் சேமா வந்தா வெளியே வந்துருமா. அப்போ 2 இதை ரூட்2 சொல்லலாம். அப்போ டிட்டர்மினன்ட் ஏ கிடைச்சிட்டு அவன் என்ன கேட்டிருக்கான், டிட்டர்மினன்ட் ஏ டிரான்ஸ்போஸ் தானே சார் கேட்கிறான். அப்ப நமக்கு தெரியும் இன்னொரு ஃபார்முலா, டிட்டர்மினன்ட் ஏயும் டிட்டர்மினன்ட் ஏ டிரான்ஸ்போஸும் ஒன்னாதான் நமக்கு இருக்கும். இதனுடைய ஆன்சர் மாறாது. அப்ப இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் ஏக்கு பதிலா நான் டிட்டர்மினன்ட் ஏ டிரான்ஸ்போஸ் போட்டுக்கிட்டேன். அப்ப ஆன்சர் 2√2 வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிளஸ்ஸா மைனஸ் போட தான் செய்யணும். ஆனா இந்த கொடுத்த ஆன்சர்ல நமக்கு என்ன இல்லை, பிளஸ்ஸா மைனஸ் இல்லாதனால நமக்கு ஆன்சர் பிளஸ் இருக்கிறதுனால இப்ப நான் வந்து டிஏ மட்டும் என்ன பண்றேன், சூஸ் பண்ணிட்டேன். அப்ப ஆன்சர் 2√2. சம் புரியுதாமா? ஸோ இந்த இடத்துல பிளஸ்ஸா மைனஸ் 2 வருமா, நான் வந்து பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் இருக்கிறதுனால என்ன பண்றேன், நான் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டு நெகட்டிவ் வேல்யூ கன்சிடர் பண்ணல. ஓகே தானேமா? புரியுதாமா? அப்ப 2 ஃபார்முலா இங்க படிச்சிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா டிட்டர்மினன்ட் அட்ஜிஏக்கு என்ன ஃபார்முலான்னு படிச்சுக்கங்க. செகண்ட் ஃபார்முலா டிட்டர்மினன்ட் ஏவும் டிட்டர்மினன்ட் ஏ டிரான்ஸ்போஸும் ஒண்ணுங்கிறத புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகேமா ஃபைன். நெக்ஸ்ட் சம் கொஸ்டின் நம்பர் 14மா. கொஸ்டின் நம்பர் 14. ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 14 என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட்ல 2 மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்ல 2 மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எக்ஸோடைய வேலை கேட்குறாங்கம்மா. அப்போ அந்த 2 மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாமா? பாருங்க என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் 2 0 இது வந்து ரோ மேட்ரிக்ஸ். அடுத்து காலம் மேட்ரிக்ஸ் வந்து 5 -1 எக்ஸ் கொடுத்தாச்சாமா. ஸோ ஈக்குவல் டு இங்க உள்ள மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். 3 1 கொடுத்துருக்காங்க. அடுத்து -2 எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுங்கம்மா. ஆன்சர் 5x, செகண்ட் எலிமெண்ட் ஆன்சர் -2, தேர்ட் எலிமெண்ட் ஆன்சர் 0. அப்ப என்ன பண்ணியாச்சு, இங்க லெஃப்ட்ல உள்ள மேட்ரிக்ஸை முடிச்சாச்சு. ஸோ ரைட் உள்ள மேட்ரிக்ஸை முடிங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஆன்சர் -6, அடுத்து 1 × x ஆன்சர் x வரும். சரியாமா? அப்ப இங்க இந்த ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவல் மேட்ரிக்ஸ். அப்படி இங்கேயும் பாத்தீங்கன்னா நமக்கு 1 × 1 இருக்குது, இங்கேயும் 1 × 1 இருக்கிறதுனால ஸோ டேரக்டா ஈக்குவல் பண்ணிக்கங்க. ஸோ 5x -2 இஸ் ஈக்குவல் டு -6 + x சொல்லலாம். அப்ப இந்த x இங்க வந்தா மைனஸா போயிடும், இந்த 2 இங்க வந்தா பிளஸ்ஸா போயிடும். அப்ப ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு 5x - x இஸ் ஈக்குவல் டு -6 + 2 வரும். ஸோ ரெண்டையும் கழிங்க.
4x is equal to minus 4. 1 4 is 4. 1 4 is 4. So x உடைய ஆன்சர் minus 1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான x உடைய ரிசல்ட். அப்போ x உடைய ஆன்சர் இஸ் minus 1. புரியுதா பாருங்கம்மா? ரெண்டு மேட்ரிக்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சிருமா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் சம் போலாமாம்மா? ஓகேம்மா, ஃபைன். இது எழுதிட்டீங்களாம்மா? காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகேம்மா, நல்லதுமா. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 15மா. கொஸ்டின் நம்பர் 15 என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் நம்பர் 15ல ஓகேம்மா. ஸோ கொஸ்டின் நம்பர் 15 என்ன சொல்றாங்க பாருங்க. இஃப் ஏ இஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. அப்போ முக்கியமானது அந்த ஆர்டர் கண்டிப்பாக நமக்கு பின்னால தேவைப்படும். ஸோ நோட் பண்ணுங்க. ஸோ ஆர்டர் வந்து 3. அப்போ ஆர்டரை நம்ம என்ன சொல்லுவோம்? எப்பவுமே என்னன்னு சொல்லுவோம். அப்போ என்ன நோட் பண்ணியாச்சுமா. அடுத்து டிட்டர்மினன்ட் ஏவோட ஆன்சர் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க? 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்கான்? டிட்டர்மினன்ட் அட்ஜி ஏ. அப்போ இப்போதான் ஃபார்முலா படித்தோம். அப்போ டிட்டர்மினன்ட் அட்ஜி ஏவை நான் டிட்டர்மினன்ட் ஏ கூட லிங்க் பண்ணா ஃபார்முலா டிட்டர்மினன்ட் ஏ பவர் n minus 1. ஓகே தானேமா? டிட்டர்மினன்ட் ஏவோட ஆன்சர் யாரு? 6. பவர் n, என்னோட ஆன்சர் 3. ஸோ 3 minus 1. அப்போ ஆன்சர் 6 பவர் 2. ஆன்சர் 6 6 36. அப்போ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோமா? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஃபார்முலா தான். நீங்க ஃபார்முலா டைரக்டா படிச்சீங்கன்னா ஈஸியா ஆன்சர் எழுதிடலாமா? ஃபார்முலா நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? ஓகேம்மா, ஃபைன். நெக்ஸ்ட் சம்மா, கொஸ்டின் நம்பர் 16. கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கம்மா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 16 என்ன சொல்றாங்க பாருங்க. ஓகேம்மா, ஃபைன். என்ன சொல்ற கொஸ்டின் நம்பர் 16ல? வாய்ஸ் கேக்குதாமா? செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் காலம். ஓகேவாமா? கிளியரா இருக்குதா? கிளீனா இருக்குதா வாய்ஸ்? ஓகே, ஃபைன், நல்லதுமா. அப்ப இதான் ஃபார்முலா. சரிங்களாமா? அப்ப இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? சம் பண்ண போறோம். அப்போ இந்த இடத்துல 2 3 அப்படிங்கிறது சி ஆஃப் 2 3 உடைய வேல்யூ கேட்டிருக்காமா. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா? பாருங்க, சி ஆஃப் 2 3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பவர் ஐக்கு பதிலாக 2 போடுங்க, ஜேக்கு பதிலாக 3 போடுங்க. அப்போ எம் 2 3 அப்படின்னு என்னமா அர்த்தம்? மைனர் எலமெண்ட் ஆஃப் 2 3. அப்ப இது எப்படி வேணும்னா ஈக்குவல் டு 1. ஸோ 1க்கு பவர் 5 இங்க 1னே போட்டுடலாம். அடுத்து டிட்டர்மினன்ட் போன மைனர் எலமெண்ட் என்ன சொன்னேன்? 2 3 என்னது? செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் காலம். அப்ப இந்த 0 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நீங்க ஹைட் பண்ணிட்டு மீதி என்னென்ன எலமெண்ட்லாம் கேன்சல் ஆகாம இருக்குதோ அதனுடைய டிட்டர்மினன்ட். அப்போ நமக்கு 4 3 1 2 அப்ப ஈக்குவல் இந்த 1 விட்டுருங்க. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்னமா வரும்? ஸோ இங்க வந்து 8 வரும். ஸோ மைனஸ் 1 3 இஸ் 3. ஸோ ரெண்டையும் நீங்க கழிச்சிங்கன்னா ஆன்சர் 5. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சம் புரியுதாமா? -1 அது இல்லம்மா, என்ன 2 3 செகண்ட் ரோ தேர்ட் காலம். ஏ 2 3 தானே கொடுத்துருக்காங்க.
A23 23 என்ன சொன்னேன் ரெண்டாவது ரோ மூணாவது காலம் அப்போ ரெண்டாவது ரோ மூணாவது காலம் 0 தானம்மா ரெண்டாவது ரோ மூணாவது காலம்னா 0 தானே அப்ப இந்த 0க்கு நேர இருக்கக்கூடிய அந்த ரோவை கேன்சல் பண்ணிருங்க அந்த 0க்கு நேர இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றீங்கம்மா ஓ சாரி ஓகே புரிஞ்சுடுமா இதுல -1 வரும் சாரி நான் இந்த -1 கவனிக்கல ஸோ திஸ் இஸ் த -1 இது -1 அப்ப இது மைனஸ் சாரி இது மைனஸ் ஓகே சாரி மேம் அப்ப நமக்கு இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தான் வந்து என்ன பண்ண தெரியாம 1 போட்டுட்டேன் அப்ப நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் மாறும் அப்படிதானே ஸோ அப்ப இங்க மாறுச்சுன்னா உனக்கு என்ன வரும் வெளியே கண்டிப்பா ஸோ இங்க வந்து நமக்கு -1 வரும் அப்படிதானேமா ஸோ நீ கட்ட சொல்லிட்டீங்க ஸோ 8 -3 அப்ப ஆன்சர் -1 × 5 ஆன்சர் இஸ் -5 ஆன்சர் இஸ் -5 ரைட்டுமா சாரி அப்ப ஆன்சர் நமக்கு +5 கிடையாது ஆன்சர் -5மா நான் அந்த -1 தெரியாம +1 நினைச்சிட்டேன்பா சாரி ஸோ ஆன்சர் -5 ஓகே தானே நீங்க சொல்றது ரைட்டு தான் கரெக்ட் தானே ஆன்சர் இஸ் -5 ரைட் எஸ்மா சூப்பர் நெக்ஸ்ட் டைம் போலாமா ஓகேமா அல்ஹம்துலில்லாஹ் question number 17 மா ஓகே 17 சம் பாருங்கம்மா இப்போ இந்த சம பண்ணதுக்கு நம்ம 2 மெத்தடாலஜி பண்ணலாமா 2 மெத்தடாலஜி சரிங்களாமா உங்களுக்கு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் ஐடியா இருக்குதாமா இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் பத்தி ஐடியா இருக்குதா A இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் B இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஐடியா இருக்குதா உங்கள டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறதுல இன்வெர்ஸ் வராதாமா அதாவது இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இப்படி படிச்சுப்பீங்க பாருங்க ஸோ A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதி காட்டுறேன் A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A அப்படிங்கிற ஃபார்முலாலாம் எங்கேயும் படிச்சிருக்கீங்களா இல்லையாமா படிச்சிருக்கீங்களா இந்த ஃபார்முலா எஸ் ஆர் நோ எஸ் இதாம தேவை அப்ப இந்த சம்ம நம்ம ரெண்டு மெத்தட்ல பண்றது ஈஸியான மெத்தட் வந்து இந்த A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் ஸோ அதான் இதுக்கு பேர் தான் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் அர்த்தம் சரிங்களாமா இதுக்கு தான் என்ன பேரு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் அர்த்தம் இப்போ இங்க பாருங்க ரொம்ப சிம்பிளான சொல்லியிருந்தாரு ரொம்ப ஈஸி தான் பார்த்துட்டே வாங்க இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான் அது பக்கத்துல ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது ஈக்குவல் டு இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்குதுமா தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸ் மேட்ரிக்ஸோட வேல்யூ என்ன கேட்டிருக்கான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் இந்த எக்ஸுங்கிறது அப்படியே வச்சுக்கிறேமா இந்த எக்ஸுங்க அப்படியே வச்சுக்கிறேன் இப்போ இந்த செகண்டா ஒரு இருக்குதா இல்லை இந்த மேட்ரிக்ஸுக்கு நான் ஒரு புதுசா ஒரு பேர் வைக்கிறேன் இஸ் கால்ட் அஸ் ஏ அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேமா உனக்கு என்ன நேம் தோணும் பேர் வச்சுக்கோங்க நான் ஏன்னு வச்சுட்டேன் இஸ் ஈக்குவல் டு வலது பக்கத்துல ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கலாமா 4 1 2 3 இதுக்கு நான் பேர் வந்து பின்னு வச்சுட்டேமா சரிங்களா நமக்கு என்ன நேம் தோணுதோ அந்த நேம் கொடுத்துக்கலாம் நான் என்ன பண்ணிட்டேன் எக்ஸ் ஏ அண்ட் பின்னு என்ன பண்ணியாச்சு வச்சாச்சுமா சரிங்களா இப்போ என்ன பண்ண போறேன் இந்த எனக்கு எக்ஸ் தான் வேணும் அப்ப இந்த ஏ வந்து அந்த சைடு போனா டிவைட்ல போகும் ஆனா மேட்ரிக்ஸை டிவைட் பண்ண முடியாது அப்போ இந்த ஏ இந்த வலது பக்கம் இருந்துச்சுன்னா ஏ இன்வெர்ஸா போகும் ஆனா அந்த ஏ இன்வெர்ஸை எங்க போடணும் அதுதான் முக்கியம் சார் ஏ இன்வெர்ஸை பிக்கு முன்னால போடுங்க சார் அல்லது பிக்கு பின்னால போடுங்க அப்படி இந்த இடத்துல பி இருக்குன்னு வச்சுக்கோமா ஸோ பிக்கு போடுறதுல சார் ஏ இன்வெர்ஸை நான் லெஃப்ட்ல போடலாம் அல்லது ரைட்ல போடவா ஸோ இந்த இடத்துல எதுல போட்டா ரைட்டு எதுல போட்டா தப்பு சார் பிக்கு அப்புறம் சார் வலது பக்கத்தை ஏ இன்வெர்ஸ்ங்கிறது ஸோ 2 இடத்துல எந்த இடத்துலனாலும் போடலாம் அப்படிங்கிறது மீனிங் கிடையாது மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அப்படி சொல்லக்கூடாது எப்படி போடணும்னா எக்ஸுக்கு எங்க இருக்கு பாருங்க எக்ஸுக்கு இந்த ஏ எங்க இருக்கு ரைட்ல இருக்கா லெஃப்ட்ல இருக்கா எக்ஸ் இருக்குல்லம்மா எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏ வந்து ரைட்ல இருக்கா லெஃப்ட்ல இருக்குதா எங்க இருக்குது ரைட் சைட்ல இருக்குதா லெஃப்ட்ல இருக்குதா நீங்க பாருங்க ரைட் அப்ப கண்டிப்பா ஏ அங்க போச்சுன்னா ஏ இன்வெர்ஸா மாற சொல்ல அது ரைட்ல தான் வந்து உட்காரும் லெஃப்ட்ல உட்காராது அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ பி இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் மறந்துடக்கூடாது புரியுதாமா ஸோ இது வந்து மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம மாற்றக்கூடாது சரியாமா
விளங்குதா இல்லையா? ஓகே, இப்போ அடுத்து என்ன செய்ய போறேன்? x is equal to இந்த b அப்படியே வச்சுக்கோமா. வாட் இஸ் a இன்வெர்ஸ் ஃபார்முலா? ஃபார்முலா எழுதிக்கிறேன். 1 by determinant of a into adjoint of a ன்னு எழுதியாச்சுமா. இப்போ நான் என்ன டேரக்டா வேல்யூ போடுறேன் பாருங்கம்மா. இப்போ இந்த இடத்துல டிடர்மினன்ட் a வேணுமா? இல்லை டிடர்மினன்ட் a முடிச்சிடுறேன். டிடர்மினன்ட் a is equal to ஸோ a ஸோ அப்போ இதாம a மேட்ரிக்ஸ் அப்படி தானேமா? ஸோ இதான a மேட்ரிக்ஸ் நான் எழுதிக்கணுமா? இதுக்கு நம்ம டிடர்மினன்ட் போடுமா? டிடர்மினன்ட் ஆஃப் 3 2 1 -1. இது என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஆன்சரை கண்டுபிடிக்குமா? ஸோ அப்போ டிடர்மினன்ட் ஆஃப் a ஓட ஆன்சர் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ ஆன்சர் -3, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் -2, அப்போ ஆன்சர் இஸ் -5மா. சரியாம்மா? அடுத்து என்ன போடுவீங்க? ஆன்சர் -5. அடுத்து அட்ஜ் ஏ அப்படிங்கிறது என்னன்னா நல்லா கவனிக்கணும். ஸோ 2x2 மேட்ரிக்ஸா இருக்க சொல்ல ஏல இருந்து அட்ஜியே பண்ணது என்ன பண்ணணும்? இந்த லீடிங் டயகனல இடத்த மாத்தணும். ஸோ -1 நமக்கு மேல போயிரும். ஸோ 3 நமக்கு கீழே வந்துடும். மற்ற ரெண்டு எலமெண்ட்டுக்கும் சைனை மாத்தணும். அப்ப இந்த இடத்துல -2 வரும், இந்த இடத்துல உனக்கு -1 வரும். அப்போ அட்ஜி ஏவோட ஆன்சர் ரெடிமா. அப்ப நம்ம எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவோமா? x is equal to b. பாருங்க b. ஸோ b மேட்ரிக்ஸ் யார் சொன்னீங்க? வலது பக்கத்துல இருக்காங்க, இவங்க தான் b மேட்ரிக்ஸ் சொல்லியிருந்தேன். b மேட்ரிக்ஸோட ஆன்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 4 1 ஸோ 2 3 எழுதியாச்சோமா? இன்ட்டு 1 by டிடர்மினன்ட் a. ஸோ டிடர்மினன்ட் ஆன்சர் நமக்கு -5 ஆமா. ஸோ இன்ட்டு அட்ஜி a ஓட ஆன்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்குது பாருங்க, -1 -2 -1 and 3 எழுதியாச்சு. சரியாமா? ஈக்குவல் டு சொல்லுங்கம்மா, என்ன டவுட்டுமா? எழுதிருக்க இல்லையாமா? அட்ஜியை கண்டுபிடிச்சாச்சு, டிடர்மினியை கண்டுபிடிச்சாச்சு. அதை சிம்பிளா சப்ஸ்டியூட் தான் பண்ணிருக்கமா, ஒன்றும் பண்ணல. ஆக்சுவலா வந்து நல்லா கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். எங்கனாலும் போடக்கூடாதுமா. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இந்த இன்வெர்ஸ் எங்க போடணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோமா, இது ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன். சரிங்களாமா? இதை சின்னு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு எக்ஸ் மேட்ரிக்ஸ் வேணும். சரிங்களா? எக்ஸ் மேட்ரிக்ஸ் வேணும். இப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸ் ரைட்ல போக போகுது, இந்த பி மேட்ரிக்ஸ் ரைட்ல போக போகுது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு போட்டுன்னா இப்போ இந்த இடத்துல நான் சி அப்படின்னு போட்ட பிறகு சார் ஏ வந்து அங்க போச்சுன்னா ஏ இன்வெர்ஸா போகும், பி அங்க போச்சுன்னா பி இன்வெர்ஸா போகும். ஆனா எந்த இடத்துல போடணும் அது முக்கியம். மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் நீங்க மாத்தி மாத்தி போட்டு போயிருக்கணும், ஆன்சர் தப்பா தான் வரும். சரிங்களா? எங்கேயும் போடும், அதாவது எங்க இருக்கணுமோ அங்கதான் கரெக்டா போடணும். இப்போ ஏங்கிறது எக்ஸுக்கு லெஃப்ட்ல இருக்கிறதுனால ஏ இன்வெர்ஸ் லெஃப்ட்ல தான் வரும். பி அப்படிங்கிறது எக்ஸுக்கு ரைட்ல இருக்கிறதுனால பி இன்வெர்ஸ் சிக்கு ரைட்ல தான் வருமே தவிர்த்து லெஃப்ட்ல போடக்கூடாது. தப்பு. இஸ் ராங் மெத்தட். சரிங்களாமா? இஸ் ராங் மெத்தட். புரிஞ்சுதாமா? ஓகே தானே? அப்ப இதுல கிளியர் ஆயிட்டலாமா? கிளியர் ஆயிட்டீங்க இல்ல? இதை கிளீன் பண்ணிக்கிட்டேனா? அப்ப எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. சரிங்களாமா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த -1/5 முன்னாடி வச்சுக்கோமா. ஸோ -1/5 இன்ட்டு மீதி உள்ள மேட்ரிக்ஸ் எடுத்துக்கங்க 4 1 2 3. ஸோ அடுத்து இன்னொரு மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னா -1 -2 -1 3. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ ஈக்குவல் டு -1/5 இன்ட்டு ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குமா, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ -4 -1 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ -8 + 3 செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ -2 -3 செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ -4 + 9. ஸோ இதற்கு ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா -1/5 இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஆன்சர் -5, செகண்ட் ஆன்சர் -5, தேர்ட் ஆன்சர் -5, ஃபோர்த் ஆன்சர் +5. இப்போ எல்லா இதையும் 5 டேபிள் டிவைட் பண்ணுங்க, கூடையும் மைனஸை கொடுத்துருங்க. ஸோ மைனஸ் உள்ள கொடுத்தீங்கன்னா எதெல்லாம் பிளஸ்ஸா இருக்கோ அதெல்லாம் மைனஸா ஆயிரும். அப்ப இந்த 3 எலமெண்ட் பிளஸ்ஸா போயிரும், இது மைனஸா போயிரும். எல்லா இதையும் 5 டிவைட் பண்ணா 1 1 1. ஸோ இங்க கடைசி ஆன்சர் நமக்கு -1 வரும். ஸோ இது யாருடைய ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 1 1 அண்ட் கடைசி ஆன்சர் மைனஸ். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். செக் பண்ணிக்கமா, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே தானேமா?
புரியுதாமா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேமா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாமா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்மா. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் சம் பாருங்கம்மா. கொஸ்டின் நம்பர் 18மா. ஸோ ஒரு சம நம்ம எப்படினாலும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய மெத்தடுங்கிறது ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணலாம், மாறிக்கிட்டே இருக்கும். யோசிக்கிற திறனும் மாறும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க வந்து கொஸ்டினை இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ரூல் கிடையாது. ஸோ அந்த மெத்தட் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரிங்களாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் போலாமாம்மா? ரொம்ப ஈஸிமா. இங்க பாருங்க, நமக்கு ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படிதானம்மா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கம்மா. இந்த 2 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணிட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்யோடைய ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்கம்மா. எக்ஸ் பிளஸ் ஒய்யோட ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? ரொம்ப சிம்பிள் சம். ஃபர்ஸ்ட் இந்த கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோமா. வாட்ஸ் த கிவன் ஈக்குவேஷன்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ஓ. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிட்டேன். சரியாம்மா? செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஏ அடுத்து பிளஸ் ஒய் ஐன்னு வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த செகண்ட் ஈக்குவேஷன் கூட நான் இதே மாதிரி ஓ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் மாதிரி நான் மாத்த போறேமா. அப்ப என்ன பண்றேன், இந்த எல்லா இதையும் மல்டிப்ளை பை ஏ ஆன் போத் சைட். சரி, ஏ அப்படிங்கறத என்ன பண்ண போறேன், எல்லா இதாலும் பெருக்க போறேன். அப்ப எப்படி எழுதணும் பாருங்க. ஸோ ஏ இன்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். அடுத்து ஏ இன்டு ஏ. ஸோ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பிளஸ் ஒய் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ ஏ இன்டு ஐ. நல்லா கவனிக்கணும், ஏங்கிறத நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், லெஃப்ட்ல போட்டிருக்கேன் எல்லா இதுலயும். ஸோ இங்கேயும் லெஃப்ட்ல தான் போட்டிருக்கேன், இந்த இங்கேயும் லெஃப்ட்ல தான் போட்டிருக்கேன், இங்கேயும் லெஃப்ட்ல தான் போட்டிருக்கேன். இந்த எக்ஸ் ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பர். சரி, அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. சரிங்களா? மேட்ரிக்ஸுக்கு இடது பக்கத்துல போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது, ஏ இன்டு ஏ இன்வர்ஸ். ஒரு மேட்ரிக்ஸும் அதோட இன்வர்ஸ் வந்து அதுக்கு பேர் ஐ, மறந்துடவே கூடாது. அடுத்து கவனிக்கணும், ஒரு மேட்ரிக்ஸை ஐ கூட நீங்க பெருக்குனீங்கன்னா எந்த மேட்ரிக்ஸை பெருக்குறீங்களோ ஸோ அதுதான் நமக்கு ஆன்சரா வரும். அப்போ இந்த ஏ இன்டு ஏ இன்வர்ஸ்ங்கிறது நமக்கு ஐயா மாறப்போகுது. இந்த இடத்துல எக்ஸ் ஏ இன்டு ஏ நமக்கு ஏ ஸ்கொயரா மாறிடும். இந்த இடத்துல ஐ இன்டு ஏனா நமக்கு ஏ பிளஸ் ஒய் ஏ அப்படிங்கிறது மாறிடும். சரியாமா? இப்போ என்ன பண்ண போறேன், நான் இந்த இடத்துல இந்த எல்லா இதையும் லெஃப்ட்ல கொண்டு வரலாமா. எல்லா லெஃப்ட்ல கொண்டு வரலாமா. ஸோ அப்போ லெஃப்ட்ல கொண்டு வந்து எப்படி எதெல்லாம் பாருங்க, இது லெஃப்ட்ல கொண்டு வந்து மைனஸா மாறும், இது மைனஸா மாறும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஏ ஸ்கொயர், இது லெஃப்ட்ல வந்தா மைனஸ் ஒய் ஏ பிளஸ் ஐ ஈக்குவல் டு, இது எல்லாமே லெஃப்ட்ல வந்தா இங்க ஜீரோன்னு மாறிடுமா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் இந்த கடைசியா கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு ரெண்டுமே ஒண்ணா மெர்ஜ் ஆகும் பாருங்க. எப்படி மெர்ஜ் ஆகும், வலது பக்கத்துல ஓ வலது பக்கத்துல ஓ, ஈக்குவல் டு பக்கத்துல பிளஸ் ஐ பிளஸ் ஐ. சரிங்களாமா? அப்போ ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி மைனஸ் எக்ஸ்னா இந்த ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி 1. அப்ப நான் இது எப்படி எழுத போறேன்னு பார்த்தேன்னா, இந்த ஏ ஸ்கொயருக்கு முன்னால 1 இருக்குது, இங்க ஏ ஸ்கொயருக்கு முன்னால மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்ப எக்ஸ் வேணும். அப்ப எக்ஸோட ஆன்சர் மைனஸ் மைனஸ் கொடுத்துடலாமா. அடுத்து இங்க ஒய், ஏக்கு முன்னால ஒய் இருக்குது, இங்க ஏக்கு முன்னால மைனஸ் 3 இருக்குது. அப்ப ஆன்சர் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய், மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்ப ஒய்யோட ஆன்சர் 3ன்னு சொல்லலாமா. அப்ப என்ன பண்ணியாச்சு, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் தான் வேணும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட ஆன்சர் -1, ஒய்யோட ஆன்சர் 3. ஸோ ரெண்டையும் கழிச்சிங்கன்னா ஆன்சர் 2. அப்ப நமக்கு தேவையான ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ இதுதான் நமக்கு ரைட்டான ஆன்சர். புரியுதாமா சம்மு? சம் புரியுதா? டவுட் இருக்குதாமா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் போலாமா? Shall I move to the next sum ma? Okay, fine ma. Next sum பாருங்க, question number 19 ma. question number 19 பாருங்கம்மா.
ஓகேம்மா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏ அதோடைய ஆன்சர் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் 2 × 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிட்டர்மினன்ட் 4 × ஏ இன்வெர்ஸ் இதனுடைய வேல்யூ கேட்டிருக்காங்கம்மா. இப்போ இங்கே நிறைய ஃபார்முலா படிக்கணும். என்ன ஃபார்முலான்னு பாருங்க. ஸோ டிட்டர்மினன்ட் KA அப்படின்னு இருந்துச்சுன்னா இது எப்படி வெளியே வரும்னா K அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பராக இருக்க சொல்ல K⁻n வெளியே வருமா. என்ன வரும்? K⁻n. அடுத்து இந்த A அப்படி உள்ள இருக்கும், டிட்டர்மினன்ட் ஏயா இருக்கும், மறந்துடக்கூடாது. இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு ஃபார்முலா. அப்ப இந்த n அப்படிங்கிறது யாரு? n அப்படிங்கிறது ஆர்டர், அந்த மேட்ரிக்ஸுடைய ஆர்டரை குறிக்கும். அடுத்து சார் டிட்டர்மினன்ட் ஏ இன்வெர்ஸுக்கு என்ன ஃபார்முலா உண்டா அப்படின்னா இதை 1/டிட்டர்மினன்ட் ஏன்னு எழுதலாமா. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் செம்ம சால்வ் பண்ண முடியும். அப்போ என்ன செய்ய போறோம் பார்த்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் 4 ஏ இன்வெர்ஸ் இருக்காமா. அப்போ இது எப்படி எழுதலாம்? 4⁻n டிட்டர்மினன்ட் ஏ இன்வெர்ஸ் எழுதலாமா. இப்போ n அப்படிங்கிறது என்னது? ஆர்டர். ஸோ வாட் இஸ் ஆர்டர்? ஸோ உங்க 2 இருக்குதா இல்லையா? அப்போ என்னோட ஆன்சர் என்ன சொல்லலாம்? ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 2 சொல்லலாமா. அப்போ ஆன்சர் 4/2 into determinant power determinant A inverse. அப்போ 4 square what is the answer? 16 into இந்த A inverse 1/determinant A போடலாமா. 1/determinant A ன்னு போட்டுருங்க. அப்போ 16 into 1/determinant A. ஸோ determinant A உடைய ஆன்சர் கொடுத்துருக்காங்க, சம்ல 2 கொடுத்துருக்காங்களா. அப்போ 2 போடுங்க. 1 2 is 2, 8 2s are 16. அப்போ ஆன்சர் இஸ் 8. அப்ப இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் சி தாம கரெக்டான ஆன்சர். சம் புரியுதாமா? சம் புரியுதாமா? ஆப்ஷன் சி இஸ் கரெக்டான ஆன்சர்மா. சரி சார், நோ சம் புரியுதாமா? டவுட் இருக்குதாமா? ஃபார்முலா 2 ஃபார்முலா கண்டிப்பா நீங்க படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே ஓகே, எழுதுங்கம்மா, ஒன்று எழுதுங்கம்மா. ஸோ ரெண்டுமே ஃபார்முலா. ஸோ கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், இந்த சம்மை முடிக்கணும். ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ். கொஸ்டின் நம்பர் 20மா. ஸோ இந்த சம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த சம் நீங்கள் உடனே ஆன்சர் பண்ணிடலாம்னு நினைக்க பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 20 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சம் நம்பர் 20ல அதாவது ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதனுடைய ஆர்டர் 3 × 3ன்னு சொல்லியாச்சு. அப்போ கண்டிப்பா என்னுடைய ஆன்சர் நமக்கு என்னவா இருக்கும்? 3ஆ இருக்கும். சரிங்களா? அடுத்து டிட்டர்மினன்ட் அட் ஜி ஏ அப்படிங்கிறது ஆன்சர் 65 எழுதிக்கிறேன். டிட்டர்மினன்ட் அட் ஜி ஏ ஈக்குவல் டு 64ன்னு போட்டாச்சுமா. இப்போ என்ன கேட்டிருக்கான்? டிட்டர்மினன்ட் ஏ கேட்டிருக்கான். அப்போ டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னா டிட்டர்மினன்ட் அட் ஜி ஏ உடைய ஃபார்முலாவை டிட்டர்மினன்ட் ஏ வச்சு எழுதுறாந்தா டிட்டர்மினன்ட் ஏ பவர் n - 1 சொல்லலாமா. அப்போ இது எப்படி எழுதலாம்? டிட்டர்மினன்ட் ஏ பவர் n - 1 is equal to 64. n அப்படிங்கிறது ஆர்டர் குறிக்குமா 3. அப்போ 3லேருந்து 1 கழிச்சுன்னா 2. அப்போ டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 போட்டு இங்க வந்து 64 போடுவீங்களா. அப்போ இந்த ஸ்கொயர் இங்க வந்து ரூட்டா மாறுமா. அப்போ டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு √64. அப்போ நமக்கு டிட்டர்மினன்ட் ஏ உடைய ஆன்சர் 64 வெளியே வந்தா 8. ஆனா முன்னால கண்டிப்பா பிளஸ் மைனஸ் வரும். அப்போ இந்த இடத்துல +8 வரும் அண்ட் -8 வரும். அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இஸ் டி, 8 or -8. ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட்.